ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஒவ்வொரு யூடியூப் பிகினரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் எதனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோஸே அப்லோட் பண்ணல, எனக்கு ஏன் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோ அப்படின்னு வருது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் புரியும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு இந்த வீடியோ எண்டிங்கில் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா என்ன, கோப்பா அப்படின்னா என்ன, நம்மளுடைய வீடியோவுக்கு ஏன் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோ அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கோப்பா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா என்ன, மேட் ஃபார் கிட்ஸ் கிரியேஷன் வீடியோஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் எதனால் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்கான கரெக்டான சொல்யூஷனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய சேனல் ஆர் வீடியோஸில் சேஞ்ச் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 1, கோப்பா அப்படின்னா என்னென்னா சில்ட்ரன் ஆன்லைன் பிரைவசி ப்ரிடிக்ட் ஆக்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 13 வயசுக்கு உட்பட்டவங்கள தான் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எனி சோசியல் மீடியாஸ்லையும், ஓகேங்களா, எனி வெப்சைட் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அவங்களுடைய வீடியோஸ் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், புதுசாக அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அவங்கள ப்ரிடிக்ட் பண்ணும் விதத்தில் தான் இந்த கோப்பா அப்படின்ற சட்டம் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா? இந்த கோப்பா 2019 பார்த்தோம்னா யூடியூப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எண்டிங்கில் இன்க்ளூட் பண்ணாங்க. பர்மனெண்ட்டாக இந்த ரூல் அப்படிங்கிறது கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது 2020 ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸில் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோ, நாட் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோவா அப்படிங்கிறத நம்மளுடைய சேனல் லெவல்லையும் வீடியோ லெவல்லையும் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இது ஏன் சேனல் லெவல்லையும் வீடியோ லெவல்லையும் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னா குழந்தைகள் பாதுகாப்புக்காக அப்படின்றத சொல்லியிருக்காங்கல்ல. இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்ஸ் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு சில யூடியூப்போடைய ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னா, நம்ம ஒன்னொருத்தர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஒர்க் ஆகாது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கமெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகாது. லைவ் வீடியோ போடுறப்ப பார்த்தோம்னா கமெண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படின்ற மாதிரி யூடியூப் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதில் ஒரு ப்ராப்ளமாக உங்களுக்கு வரக்கூடியதான் இந்த சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்குது, நான் மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோவே அப்லோட் பண்ணல, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உங்களுடைய சேனல் லெவலில் போய் உங்களுடைய சேனல் மேட் ஃபார் கிட்ஸ் கிரியேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய சேனலா இல்லை நாட் மேட் ஃபார் கிட்ஸ் கிரியேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடிய சேனலா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் சேனல் கிரியேட் பண்ண பிறகு நான் அந்த ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அது எப்படி செக் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வீடியோவை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றப்ப அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஒர்க் ஆகலை, ஆனால் வேறு ஒரு வீடியோவை நான் பார்க்குறேன் அதே சேனலில் அப்படின்றப்ப சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னா அதுக்கான காரணம் அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவில் மேட் ஃபார் கிட்ஸ் கிரியேஷன் அப்படின்ற மாதிரி செட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்படி ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நாட் மேட் ஃபார் கிட்ஸா இல்லை மேட் ஃபார் கிட்ஸா அப்படிங்கிறத கேட்கும். ஓகேங்களா? அது நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை ஒரு பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் வராது. ஓகேங்களா? இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் லெவல்லையும் சரி வீடியோ லெவல்லையும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கரெக்டாக சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். புரியாத விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவலாக யாராவது என்கிட்ட டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு யூடியூப் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் ஸ்டூடியோ தமிழன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.